ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாட்கள் சீசர்களுக்கு தரிசனங்களை காண்பித்து பிரசங்கித்து எடுத்துக்கொள்ளப்படும் போது தேவதூதர்கள் அங்கே இருந்த சீசர்கள்ட்ட சொன்னாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு உங்களை சேர்த்து கொள்வதற்காக வருவேன். அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, மத்தேயு புஸ்தகம் 24ஆவது அதிகாரத்தில், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்துடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்போ மத்தேயு புஸ்தகம் 24ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் இருந்து வாசித்தோம் அப்படின்னா அடுத்த 8 அடையாளங்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த காரியம் நம்ம நாட்களில் வேகமாக பெருகிட்டு இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமோ இதை தியானிக்காம கவனிக்காம கடந்து போகிறோமா? அதற்காகத்தான் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நம்மளுடைய நாட்களில் எவ்வளவு பெருகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மத்தேயு புஸ்தகம் 24ஆவது அதிகாரம் 32ஆவது வசனத்தில் ஆண்டவர் ஒரு ஓமானம் சொல்லுவார். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். வாசிக்க. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அத்திமரம் துளிர் விடுறத எவ்வளோக்கு எவ்வளவா நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வசந்த காலம் சமீபமாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அத்திமரம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை 3 மரத்துக்கு ஓமையா ஒப்பிடப்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த அத்திமரம் எதை குறிக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் சமூகத்துடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் வாழ்க்கையை இது குறிக்குது. அதனால தான் அத்திமரத்தை ஆண்டவர் சபிச்சார். மத்தேயு புஸ்தகம் 3ல் வாசிக்கிறோம், மரங்களுடைய வேரருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். தேவஜனமே, இந்த அத்திமரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் வாழ்க்கையை குறிக்குது. இந்த திராட்சை மரம் எதை குறிக்குது? திராட்சை செடி அவருடைய குடும்ப வாழ்க்கையை குறிக்குது. ஒலிவு மரம் எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்குது. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கான முதல் அடையாளம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேமே நீ மனம் திரும்பு. அவங்க மனம் திரும்பலை. எருசலேமை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொறாமைப்பட்ட இவர் ஒருவேளை ராஜாவா மாறிடுவாரோ, அநேக ஜனங்கள் இவரை பின்பற்றுறாங்களேன்னு சொல்லி பணம் கொடுத்து ஆசாரியர்கள் மத தலைவர்கள் இவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி இவர் எங்க மத போதகராக வந்துடுவாரா, பெரிய தலைவராக மாறிடுவாருன்னு சொல்லி பொறாமப்பட்டு ஜனங்கள்கிட்ட பணம் கொடுத்து இவரை சிலுவையில் அடிக்கும்படி பொய் சாட்சி சொல்லுங்க, இவர் குற்றம் செய்தார்னு பொய் சாட்சியை சொல்ல வைத்தார்கள். அப்ப யூதர்கள் சொன்ன காரியம், இந்த நீதிமானுடைய ரத்த பலி எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேலையும் வரட்டும். இது எப்ப நடக்குது அப்படின்னா, கிபி 70ல் இவர்கள் சொன்ன காரியம் நிறைவேறது. தீத்துராயினால எருசலேம் இராணுவங்கள் சூழ சிதறடிக்கப்பட்டது. அநேக யூதர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அநேக யூதர்கள் அந்த நாட்டை விட்டு பல தேசங்களுக்கு சிதறடிக்கப்படுறாங்க. அநேகம் பெண்கள் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. கிபி 70லிருந்து பல 100 ஆண்டுகள் அந்த தேசம் அனாதையாக விடப்பட்டது. அதற்கு பிறகு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறது. 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடையுது. தேசத்தில் சிதறடிக்கப்பட்ட எல்லா யூதர்களும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றாங்க. அப்படி வரும் பொழுது இந்த தீர்க்க தரிசனம் அங்க இருந்து ஆரம்பிக்குது. ஜனநாயக மக்களாட்சி. 2வது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நோவாவுடைய நாட்கள்ல எப்படி இருந்துச்சோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் பொழுதும் நடக்கும். நோவாவுடைய காலத்துல என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். லூக்கா 17:26 29 வரைக்கும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள்,
கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. நோவாவுடைய நாட்கள்ல நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும். நோவா காலத்துல நடந்தது என்னன்னா, ஜனங்க புசிச்சாங்க, குடிச்சாங்க, அதை மட்டுமே அவங்க வாழ்க்கையா வச்சிருந்தாங்க. பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க. இதுல என்ன பார்க்க போறோம்னா, தேவனை தேடணுங்கிற உணர்வு அவர்களுக்குள்ள இல்லை. உலகம் எங்கும் பாருங்க ஹோட்டல்ஸ் பெருகிருச்சு. ஆன்லைனில் எடுத்தீங்கன்னா எப்படி சமைக்கலாம், இதுதான் அதிகமாக ஜனங்கள் பார்க்குறாங்க. எப்படி சாப்பிடலாம், ஒரு நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக ஆலயத்தை புறக்கணிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம். இன்னைக்கு மேலை நாடுகளில் பணம் பலம் அதிகமாயிருச்சு, அவங்களுடைய வசதிகள் அதிகமாயிருச்சு. அதனால் தேவனை தேடக்கூடிய உணர்வு மிக மிக குறைஞ்சு வருது. ஐரோப்பா தேசத்தில் சொல்கிறாங்க, சபைக்கு ஆட்கள் வர்றதில்ல. யார் வீட்டில் கார் இருக்குதோ அவங்க வீட்டில் வயதான முதியவர்கள், டிரைவர் யார் இருக்கோ அவங்க தான் போகிறாங்களாம் ஆலயத்துக்கு. ஜெர்மனில், ஐரோப்பாவில் சபைக்கு வரக்கூடிய ஆட்கள் குறைஞ்சிருச்சு. இதே மேலை நாடுகளில், லண்டனில் மிக புகழ் பெற்ற ஒரு பெரிய தேவாலயம் இன்னைக்கு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க, ஆட்கள் வரல. ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 470 சபைகளுக்கு மேலே பூட்டியாச்சு. ஏன்னா ஆட்கள் இல்லை, ஆட்கள் வராததுனால நிர்வகிக்க முடியல. பல ஆலயங்கள் சினிமா தேட்டராகவும் விக்கிரக கோயிலாகவும் கேளிக்கை விடுதிகளாகவும் மாற்றப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். பல மேலை நாடுகள் அங்கிருந்து தான் இங்கே சுவிசேஷம் வந்துச்சு. இன்றைக்கி அந்த நாடுகளுடைய மித மிஞ்சிய பொருளாதாரம் எண்டு டேஸில், சாட்டர்டே சண்டேல அது அன்றைக்கி தான் லீவு கிடைக்கும். அப்போ எல்லாருமே டூர் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பணத்தை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தேவனை தேடக்கூடிய உணர்வு இல்லை. நோவாவுடைய நாட்களில் நடந்தது போலவே நம்ம நாட்களில் இன்றைக்கி ஆடம்பரம், உலகம், ஆசை, அதை தேடுறாங்களே தவிர தேவனை தேடுகிற உணர்வு குறைஞ்சிருச்சு. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கான அடுத்த அடையாளம். அதுக்கப்புறம் மத்தேயு புஸ்தகம் 24:3 நம்ம அடுத்தடுத்தது வரோம். முதல் காரியத்தை வாசிக்கிறோம். அநேகர் என் நாமத்தை தரிச்சு கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி வஞ்சிப்பாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பாங்க. இன்றைக்கி அநேக இடத்துல கள்ள தீர்க்க தரிசனம். அநேகர் இயேசுடைய பல இடங்களில் நான் தான் இயேசுன்னு சொல்லி வெளிநாடுகளில் பல பேர் வந்திருக்கிறாங்க. நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகர் என் நாமத்தை தரிச்சு கொண்டு வஞ்சிப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகர், ரட்சிக்கிறவார். அவருடைய நாமம் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ரட்சகர். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, நாங்கள் தான் ஜனங்களுக்கு ரட்சிப்பு. பல மனித தெய்வங்கள் உருவாகியிருக்கிறாங்க. பல பேர் கடவுளாக மாறி இருக்கிறாங்க. மூணாவது காரியம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். தேவச்சனமே, இன்னைக்கு நம்மளுடைய இருக்கிற காலகட்டங்களில் 3வது வேர்ல்டு வார் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி யுத்தம் நடக்கும், உலக யுத்தங்கள் வருங்கிறது வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 37-38 வாசிக்கிறோம். 3வது வேர்ல்டு வார் வரணும், இஸ்ரேலில் இராணுவங்கள் சூழும். அப்போ ஆண்டவருடைய வருகை சமீபம். இன்னைக்கு மேலை நாடுகளில் பல நாடுகள், அமெரிக்கா தேசமாகட்டும், ஈரான் ஆகட்டும், இதுக்கான யுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. உலக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, எப்போ வேணால் யுத்தங்கள் ஆரம்பிக்கலாம். தங்கத்துடைய கடுமையான விலைவாசி உயர்வுக்கு இதுவும் ஒரு காரணம். ரஷ்யா உக்ரைனுடைய போர்னால் அதிக விலைவாசி சில பொருட்கள் ஏறுச்சு. அதனால் தங்கத்தை எல்லா நாடுகளும் வாங்கி இப்போ பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரலாறு காணாத உச்சத்தை ஒவ்வொரு நாளும் தங்கம் அடைகிறதுக்கு காரணம் அடுத்த வேர்ல்டு வார் எப்போ வேணால் ஆரம்பிக்கலாங்கிற யூகிக்கப்பட்டது. இனி காலம் செல்லாது, ரொம்ப ரொம்ப சமீபம். தொடர்ந்து யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், பஞ்சம், பூமி எதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும். எனக்கு பஞ்சம், ஹைட்டி தீவில் களி மண்ணை சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததா நமீபியா அப்படிங்கிற ஒரு தேசம். அந்த தேசத்தில் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, இனிமேல் ஆகாரம் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட்னால கொடுக்க முடியாது, காட்டு விலங்குகளை பிடிச்சு சாப்பிட்ருங்க, வேறு வழி இல்லை. இந்த கவர்மெண்ட் இப்படி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் கடுமையான விலைவாசி உயர்வு, பாகிஸ்தானில் கடுமையான விலைவாசி உயர்வு. செல்ஃபோன் யூஸ் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏஐயோடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு தேசத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் ஏஐனால் 20 கோடி பேருக்கு மேலே வேலை இழந்திருக்காங்க. இந்தியாவில் ஹைதராபாத்தில் அதோடைய மேனுஃபேக்சரிங், அதோடைய சர்வீஸ், அதோடைய காரியங்களை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 2030 எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறாரு, மனுஷனுக்கு தேவைப்பட்டாலே ஒரு பொழுதுபோக்குக்காக
எனக்கு போர் அடிக்குது, எனக்கு ஒரு டைம் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செஞ்சால் போதும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஏஐ வரப்போகுது. இதனால் எத்தனை கோடி பேர் வேலை இழக்க போகிறாங்க தெரியாது. கடுமையான பஞ்சம் தேசத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். வேலை கிடையாது, திருட்டு ஜாஸ்தியாகும், சுயநலம் ஜாஸ்தியாகும், பணாசை ஜாஸ்தியாகும், மனுஷருக்கு விரோதமாக மனுஷங்க எழும்ப ஆரம்பிப்பாங்க. தேவஜனமே, ஆண்டவருடைய வருகை சமீபத்துக்கான எல்லா அடையாளங்களும் நிறைவேறத. தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் அறிவு பெருகி போகும். ஜனங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சிப் மாதிரி செஞ்சு மாணவர்களுடைய தலையில் ஒரு பகுதியில் வச்சுட்டோம் அப்படின்னா 1 வருஷம் படிக்கக்கூடிய சிலபஸை அவங்க ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாக படித்து முடிக்க முடியுமா? வேதாகமும் ஒரு கதை புஸ்தகம்னா இது எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது எல்லாமே இன்றைக்கி நம்ம நாட்களில் எந்த புஸ்தகத்திலையும் சொல்லப்படாத காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் நிறைவேறிக்கிட்டே தான் இருக்க. வெளிநாட்டில் எலான் மஸ்க் அவர்கள் அவங்களுடைய ஆராய்ச்சி தொழில்நுட்பத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதை சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. மூளை பாதிப்புனால கை கால் விளங்காத ஒரு நபருக்கு கை கால்களை இயக்கக்கூடிய ஒரு சிப்பை மூளையில் வச்சு அதை சக்ஸஸும் பண்ணிட்டாங்க. தேவஜனமே, ஆண்டவருடைய வருகை எல்லாம் சமீபம். ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் இன்னும் 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் பல காரியங்களை வாசிப்போம். கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு சுவாப அன்பு இருக்காது, பணப்பிரியராக இருப்பாங்க, தற்பிரியராக இருப்பாங்க. கடைசி நாட்களில் கொடிய காலம் இருக்கும், இணங்க மாட்டாங்க, தாய் தகப்பனை மதிக்க மாட்டாங்க. கடைசி நாட்களில் சுவாப அன்பே இல்லாமல் அக்கிரமம் மிகுதியாகும். தேவஜனமே, இது நம்ம நாட்களில் இருக்கான்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க, எது உண்மையான மனுஷங்க, எது ஏஐ தொழில்நுட்பம்னே தெரியாத அளவுக்கு வந்திருக்கு. இப்போ எதை அதிகமாக கட்டுறாங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் போகிற மாதிரி, அடிபடுற மாதிரி, ரத்தம் வர்ற மாதிரி. இதை பார்த்து என்ன ஆகும்னா, இதை தயாரித்தவரே இப்போ ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய வீடியோ பார்க்கக்கூடிய ஜனங்க நாளைக்கு உண்மையாகவே ஒரு சம்பவம் நடந்தாலும் இது ஏதோ ஒரு கற்பனை அப்படிங்கிற மாதிரி கடந்து போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்து மக்களுக்குள்ளே இது மறத்து போயிடும். ஆனால் உண்மையாகவே ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா அது உண்மைதானான்றது தெரியாது. இப்படியான ஒரு அபாயம் இதில் இருக்குது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறார். தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் நிறைவேறிடுச்சு. இந்த ஏஐயை பற்றி சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சொரூபம்னா பொம்மை, அது பேசத்தக்கதான சத்துவம் அதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பரிசுத்த வேதாகமத்தில் மட்டும்தான் இந்த தீர்க்க தரிசனம் இருக்குது. கடைசி நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு பிறகு கைவிடப்பட்ட ஜனங்க அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கு போவாங்க. அந்த காலகட்டங்களில் ஒருவரும் இந்த உலகம் தோன்றினது முதல் இல்லாத உபத்திரவத்தின் நாட்கள் அன்னைக்கு வரும். நம்ம கைவிடப்பட்டக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கொரோனா வந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் அவருடைய ஜனங்களை பாதுகாத்தார். அதே போல் தேசங்களில் உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எப்படி ஆயத்தமாகணும் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். கண்களை முடைச்சு வைக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் எங்கள் நாட்களில் ரொம்ப பெருகிட்டு வருதுப்பா. இன்னும் நாங்கள் அதை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இன்னும் நாள் செல்லும்னு சொல்லி தகப்பனே, நோவாவுடைய நாட்களில் நடந்த ஜனங்கள் போல புசித்தும் குடித்தும் தேவனை தேடுகிற உணர்வு இல்லாமல் நாங்கள் போயிடக்கூடாதுப்பா. ஆலயத்துக்கு போகவும் தேவனை தேடவும் ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் நிற்கவும் அப்பா, உங்கள் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.